ஐயோ வேண்டாம். நீ வா சொல்றேன். வா. பாய் தர. பாய் தர. ஏய் விஜயா, நீ நெருப்புனா உன் புருஷன் தான் அதுல குளிர்காயணும். இப்படி அசிங்கமா நடந்துக்கிற. மரியாதையா பேசுங்க. விஜயா, நம்ம வாழ வந்தமே அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துறாத. வெளியில போற ஆம்பளைக்கு மரியாதையே வீட்டுல இருக்கிற பொண்ணுதான். புருஷனை விட்டு அடுத்தவங்க கூட அலையறியே. நீ எல்லாம் படிச்ச பொண்ணா? பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு, பாய் விரிச்சது ஒருத்தனுக்கு, நீ 10 வருஷம் போறியா? எதுக்கு இப்ப அவளை அடிக்கிற? அவர் எப்படி சொல்வாரு? நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்ட விளாக்கணும்னு நினைச்சாரு. உங்களை பார்த்ததும் கையும் ஓடல காலு ஓடல. உனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? வள்ளியை நான் கட்டிக்கல, அதனால நான் இவ கூட வாழக்கூடாது. அதான் உன் திட்டம். உன் கூட போறதுக்கு சத்தியமா நான் வைக்கப்படுறேன். சின்னவன, நீ ஏன் முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிற? உனக்கு பிடிக்கலனா பங்க பிரிச்சுட்டு தனியா வந்துட வேண்டியதானே? அருமுகம், நம்ம குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷன் வேண்டாம். அப்படி எவனாவது வந்தா நடக்கிறதே வேற. வா. ஏய் நில்ற. உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கலாம். உன்னை ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்ச தெரியுமா? நமக்கும் சித்தப்பனுக்கும் தீராத வழக்கு இருக்குடா. தன்னோட நிலத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு அதுல சந்தோஷம் பார்த்தவரடா நம்ம அப்பன். ஆனா அப்பன் கொடுத்த நிலத்தை மக்களுக்கே தெரியாம தனக்குன்னு வச்சுக்கிட்டான்டா உன் சித்தப்பன். வந்தது போச்சுன்னு நினைப்புல தான் நிலம் தெரியாம உழுது விளைய வச்சு அறுத்து அந்த ஆளுகிட்டே கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கானே, அவன் நிலத்தை மீட்டு கொடுக்கதான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன். இத பாரு, நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பினாமில நிலம் வச்சிருக்கான். இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா? இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கிற விஷயம். நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? மக்களுக்கு சொர்ணம் வரணும், நமக்காக ஒருத்தன் போராடுறாங்கிற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீராப்பா பேசுறது வேஸ்ட். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்கட்டும், அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ பேசாம இரு. ஏண்டா படிச்சோம்? படிச்சவனா நீ? என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாந்தி இழந்துட்டடா. இன்னைக்கு பங்காளி பையங்களோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு இருக்கியே, அது கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான். அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு? நீ பேசாத. நீ நேத்து வந்துவ. இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது. உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாறுதே. விஜயா, மல்லாந்து படுத்து பாரத்ல துப்புனா உன் மூஞ்சில தான் விழும். ஆம்பளைக்கு பேசிட்டு இருக்கும்போது பொம்பளைக்கு நடிப்பச்சு. ஓடி ஓடி. நல்ல உள்ள போய் தேடி பாருங்க. கிடைச்சதா? வாளி கிடைச்சிருச்சு. முதல்ல இந்த இத்து போன கயிறை மாத்தணும். இதே தொல்லையா போச்சு. என்னங்க? எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவனை பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. எதுக்குங்க வம்பு? துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க. என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இவங்கதான் உள்ள கூப்பிட்டு அதான். முதல்ல நீ வெளியில போ. இதான் உங்க ஊரோட கல்ச்சரா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு ஒரு குடும்பம். என்னாச்சு விஜயா? இல்ல என் துண்டு. என்னடா நீங்க
வரேன். ஏய் ஏய் என்ன இவன்? பாத்தீங்களா உங்க பொண்டாட்டிய? என்ன கட்டின புருஷன் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா. ஏய் என்ன பைத்தியக்காரத்தனமா? ஹலோ, என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க. என்ன முயற்சி? என்ன சொல்ற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணும் இல்ல அவன் உயிரோட இருக்கணும்? வேணாங்க, நான் கெட்டு போறதுனாலதான் நீங்க அவனை வெட்டிட்டீங்கன்னு ஒரு புற பேசுங்க. வேண்டாங்க, சித்தப்பா, அண்ணனுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. பேசி முடிச்சலாமா? அவன் தேடுற மாதிரி பொண்ணு கிடைக்கணும்டா. என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்க. சல்லடை போட்டு சலிச்சு கொண்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு பொண்ணு விதவையா இருக்கணுமா? விதவை மட்டும் இல்லடா, 2 பொம்பளை பசங்களும் கூட இருக்கணும். சும்மா பைத்தியம் மாதிரி பேசாதானே, அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சா. நான் இழந்த கௌரவம் அப்பதான்டா திரும்ப வரும். நீ சொல்ற மாதிரி பொண்ணு எவனையாவது வெட்டினா தான் கிடைக்கும். வெட்னாத்தான் அந்த பொண்ணு கிடைப்பான்னா வெட்டிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம ஊர் அங்கே சாராயத்தை குடிச்சிட்டு சாக கிடக்குறாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இல்லையா தாய்க்கு வந்துட்டியா? ஏத்துக்கையா? இல்லையா தாய்க்கு வந்துட்டியா? ஏத்துக்கையா? ஆஸ்பத்திரியில சேர்த்தது அவனா இருக்கட்டும், ஆனா காப்பாத்துனது நம்மளா இருக்கணும். டாக்டருக்கு போன் பண்ணி செல்லியா கிட்ட 50,000 பணம் கேட்க சொல்லு. டாக்டர் டாக்டர் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி டாக்டர்? என்னையா பெரிய தொந்தரவா போச்சு? கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்ல, ஆஸ்பத்திரியில மருந்து மாத்திரை இல்ல, அரசாங்கத்துக்கு மெசேஜ் கொடுத்திருக்கேன். வெயிட் பண்ணியா வரட்டும். டாக்டர் அது வரைக்கும் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்ப மருந்து வாங்க 50,000 ரூபாய் செலவாகும். உன்னால கட்ட முடியுமா? அனாத மாதிரி அள்ளியாந்து ஆஸ்பத்திரியில போட்டுட்டு இப்ப எத்தனை பேர் செத்துட்டாங்க, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்க வந்தியா? மத்த ஊர் ஜனத்தை கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டுட்டியே, எவனா பணம் கொடுத்து காப்பாத்துவான் இவங்கள? உனக்கு பணம் கொடுக்க வக்கீலாம் வீட்டுக்கு வந்து கேட்கணும். 50,000 ரூபாய் என் கால் தூத்துக்கு சமானம். நீ எங்களுக்கு 1000 பண்ணாலும் தகப்பம் இல்லாத பையனை பொறுத்துக்கிட்டோம். இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது பண்ண உன் உடம்புல தலை இருக்காது. கேட்டியோ? என்னையா மாய்க்கிற? சரியான நேரத்துல கையா மாட்டு வந்து பணத்தை கட்டலினா எல்லாரும் செத்து போயிருப்பாங்க ஐயா. சரி சரி விடுங்கப்பா. ஊர் ஜனங்க யாரும் மதிக்கலன்னு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கொண்டு போடலான்னு கொண்டு வந்து போட்டு போயிட்டான். என் வேலை நான் காப்பாத்திட்டேன். எல்லை, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊர் ஜனங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. ஊர்ல எவன் குடிச்சிட்டு செத்தா உனக்கு என்ன? சித்தப்பனை எதிர்க்கிறது தான் வாழ்க்கை. சித்தப்பனை எதிர்க்கிறதுக்காக சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ இழப்பனா? அந்த விளையாட்டுக்கு நான் வரல. டேய் ஆறுமுகம், நீ நினைக்கிற மாதிரி இது பங்காளி சண்டை இல்லடா, பச்சை துரோகத்தால வந்த சண்டை. கலங்க உங்க பேர்ல இல்ல, செத்து போன உங்க அப்பா பேர்ல இருக்கு. அதை துடைக்கத்தான் உங்க அண்ணன் போராடிட்டு இருக்கான். உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சானே, அவனையா குற்றவாளி கூண்ட நிக்க வச்சு கேள்வி கேட்கிற? சித்தப்பா நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றியே, அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டான்?
வந்து பூஜை ஆரம்பியா. யோ முத எங்க ஐயா நல்லேறு கட்டுறாரு. நல்ல நேரம் பார்த்து தான் ஆரம்பிக்கணும். இந்நேரம் நம்ம ஆளுங்க அவனை அடிச்சு தூக்கி போட்டுருப்பாங்கய்யா. ஏய், அடிச்சா மட்டும் பத்தாதுன்னு ஆளையே காலி பண்ண சொல்லிட்டேன். இதனால் சகல மாணவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், மானாமதுரை தாலுகா உள்ளிட்ட அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் கலெக்டர் உத்தரவு என்னவென்றால், இன்று முதல் எண்ணி 10 நாளைக்குள் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 15 ஏக்கர் நிலம் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி உள்ள நிலங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்க தவறினால் நில உச்சவரம்பு சட்டப்படி மீதி நிலங்களை அரசே பறிமுதல் செய்யும். நானும் என் தம்பி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம். நிலத்தெல்லாம் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறத விட எங்களுக்கு ஆயுசுக்கு உழைச்ச ஏழை ஜனங்களுக்கு ஆளுக்கு 10 ஏக்கரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அவசியமே இல்லைங்களே. பூரா சொத்தையும் அண்ணன் தம்பி 2 பேரும் ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க. மீதி இருக்கிறத ஊர்ல உள்ள ஏழை பாளையங்களுக்கு எழுதி வச்சு பினாமியா மாத்திருவோம். என்ன பாக்குறீங்க? பக்கத்தூர் மிராஸ்தாருக்கும் அப்படித்தானே பண்ணி கொடுத்தேன். அரசாங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா அதிகாரி, ஒண்ணு அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும், இல்ல ஏழை ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும். இந்த பிராடு பண்றதெல்லாம் நமக்கு பிடிக்காது. உங்க பங்க வேணா ஊருக்கு கொடுத்துருங்க. உங்க தம்பி பங்க நான் பினாமியாக்கி கொடுத்துறேன். சுமார் பங்கு பிரிக்கிறியா இல்ல என்கிட்ட இருந்து என் தம்பியை பிரிக்கிறியா? நீ சொன்னதை மட்டும் என் தம்பி கேட்டிருந்தான், உன் தலையை தனியா எடுத்திருப்பான். நெருப்பு வச்சாதான் எரியும். ஏழைங்களோட வயிறு எரிஞ்சா வம்சமே எரிஞ்சு போறியா? இந்த தலைமுறையில நான் அந்த பாவத்தை பண்ணா அடுத்த தலைமுறையில பிறக்க போற பிள்ளை ஊனமா பிறக்கும். இந்த சொத்துக்கெல்லாம் தான் தான் சொந்தக்காரன் தெரியாம கிறுக்கன அலையும். இந்த பார், எங்களை தெய்வமாவோ எங்க வீட்டை கோயிலாவோ மதிக்கிற ஜனங்களை திட்டம் போட்டு ஏமாத்துற எண்ணம் எனக்கோ என் தம்பிக்கோ இல்ல. ஒரு அரசாங்க அதிகாரினால உன உயிரோட விடுறேன். மரியாதையை ஓடி போயிரு. இப்பொழுது கலெக்டர் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அரசாங்கம் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்திருக்கு. நில உச்சவரம்பு சட்டம்னா பணக்காரர்களிடம் உள்ள உபரியான நிலங்களை பிடுங்கி ஏழைகளான உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதுதான். அரசாங்கத்துக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஏழைகளே எடுத்துக்குங்க அப்படின்னு கொடுக்க முன் வந்த முதல் இந்தியன், முதல் தமிழன், முதல் மனிதன் திருவாளர் சிங்கப்பெருமாள் அவர்கள்தான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நல்ல உளம் படைத்த திருவாளர் சிங்கப்பெருமாள் அவர்களை இந்த ஊர்க்காரங்க கடவுளா நினைச்சா கூட தப்பில்லைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிலத்தெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு நான் நினைச்சிருந்தா கூட முடியாது. பிறந்ததுல இருந்து என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத என் தம்பி மாசிலாமணி, அவனோட பெருந்தன்மையால தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது.
அதனால அவனோட ராசியான கையால கலெக்டர் ஐயா முன்னிலையில இந்த நிலப்பட்டாலாம் நீங்க வாங்கிக்கங்க. வேதாஜலம், ஆறுமுகம், ஆவுடையப்பன், ஐயா உங்க நிலத்தையெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்களே ஐயா, நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. வாங்குறது என் கையில, விழுறது அவன் கால்லையா? அவன் கால்ல விழுந்து வணங்கிட்டு போற ஜனங்களா உன்னை கையெடுத்து கும்பிட வைடா. நான் இப்ப உன்னை ஒண்ணு கேக்குறேன், நீ எத்தனை நாளைக்கு தாண்டா பல்லாக்கு தூக்கிட்டு இருப்ப? பல்லாக்குல ஏறி உட்கார்றா. ஏயா இப்படி குடிச்சுட்டு புலம்புறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனியா போயிருங்க. என்னையா சொன்ன? சொத்தை பிரிக்கலாமா? அட போயா, அதுக்குதான் என் மூளை வேணும். நீ எல்லாம் வேடிக்கை பாக்குறவன், நான் வித்த காட்டுறவன், புத்திசாலி. சொத்தை பிரிச்சிடலாம், பிரிச்சிடலாம். ஆனா ஜனங்க அவன் மேல வச்சிருக்கிற மரியாதையை பிரிக்க முடியுமா? மரியாதையை எப்படியா பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாதுல்ல, ஆனா அழிக்க முடியும். அழிச்சு காட்டுறேன். விடா ஐயா எந்திர எந்திர எந்திரி. என்னடா தம்பி என்ன பண்ணா? அண்ணா, நேத்து நீங்க கொடுத்த நிலத்தை இன்னைக்கு கொண்டு போய் அடகு வச்சுட்டானே. டேய் அறிவு கட்டவன், எந்திர. கையில நிலத்தை தாண்டா பாட்டனு போட்டுன்னு போராடி செத்தானுங்க. நீங்களே நல்லா இருக்குன்னு தாண்டா ஏன் நிலத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்த, அதை கொண்டு போய் வித்து தின்னு இருக்க. நீ எல்லாம் அவனை ஏன போட்டு அடிக்கிற? வச்சு பொழைக்க வழிவகை தெரியாதவன் அடிச்சீங்கன்னா உங்க கால விழுந்துதான் சாக போறானுங்க. அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? என்ன, நாம ஒண்ணு செய்வோம், அவங்களுக்கு எழுதி கொடுத்த பத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்குவோம். நிலம் அது பாட்டுக்கு கிடக்கும், ஆயுசு பூரா உழுது திங்கிட்டோம். அதை விற்க முடியாது இல்ல. அதை எப்ப மனசார கொடுத்தது திருப்பி வாங்குறது? நான் நிலத்தை வாங்க சொல்லல, பத்திரத்தை மட்டும் தானே வாங்க சொல்றேன். தம்பி சொல்றது நியாயம் தானே. ஏழைங்க நல்லா இருக்கணுங்கிற உங்க ஆசை நிறைவேறணும்னா அந்த பத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைங்க. அப்போ நிலம் நிலமாவே இருக்கும். இவங்க யாரும் அதை விற்க முடியாதுல்ல. முதல்ல போய் அந்த வேலையை பாருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, எந்திரிக்க எல்லாம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், உழைச்சு முன்னுக்கு வரணும் தாண்டா என் நிலத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தேன். அதை இந்த முத்தப்பைய கொண்டு போய் வித்து தின்ன பாத்துருக்கான். இனிமே உங்களை யாரையும் நான் நம்ப மாட்டேன். நிலப்பத்திரத்தை பூரா என்கிட்ட திருப்பி கொடுங்க, என் வீட்டுல நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். என்னங்க ஐயா நியாயம்? அரசாங்கத்து முன்னாடி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி புடுங்கிக்கிறீங்களே. நான் என்ன நிலத்தையே திருப்பி குறா நான் கேக்குறேன்? பத்திரத்தை திருப்பி குறா என் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னா ஏன் பயப்படுற? கோயில எங்கயா சாமி கும்பிடுறோம், உங்களை தான் ஏன் தெய்வமா கும்பிடுறோம். நீங்களே இப்படி செய்யலாமா? கை கடிச்சது வாய் கடிக்காம பண்றீங்களா ஐயா? ஏழுமலைக்கு வைத்தியத்தில் உங்களுக்கு வேணாம் ஐயா. ஐயா பொன்னாலும் இதை நான் கொடுக்க மாட்டேயா. இது ஏன் நிலம், அரசாங்கம் எனக்கு கொடுத்ததுயா, நான் கொடுக்க மாட்டேன். எது அரசாங்கம் கொடுத்துச்சா? நான்டா, நான் கொடுத்தேன். ஏழைப்பாள உங்களை எல்லாம் என் சொந்த பங்காளியா நினைச்சு நான் பங்கு போட்டு கொடுத்தேன். இப்ப நான் கேட்டாலே திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? மொத்தமா வித்து தின்னலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த பார், உங்களுக்கு எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் போய் அம்புட்டு போய் பத்திரத்தை பண்ணிட்டு வாடா. போடா, போங்கடா சீக்கிரம். வாங்க வாங்க, ஒரு பையன் விடாத. தாயே, நீங்க யாரும் கோச்சுக்கப்படாது. இவனுங்கெல்லாம் உங்க தாலியை வித்தே குடிக்கிறவனுங்க. நிலத்தை வித்து குடிக்கிறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகும். அதான் நான் வாங்கிட்டு போறேன். என்கிட்ட பத்திரமா இருக்கும், யாரும் கவலைப்படாது. வரேன். இருங்கடா இருங்கடா, டேய் ஏன்டா அழுவுறீங்க? பெரியவர் கொடுத்த நிலத்தை திரும்ப வாங்கிட்டு போறாரியா. என்னது, பட்டாவை கொடுத்துட்டீங்களா? தப்பு எங்க அண்ணன் பேர்ல இல்லடா, உங்க பேர்ல தான் இருக்கு. அந்த ஆளு ஏமாத்தல, நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க. அந்த ஆளு திட்டம் போட்டு பட்டாவை கொடுக்கிற மாதிரி கொடுத்து திருப்பி கேட்டா நீங்க ஏன்னா கொடுத்தீங்க? சட்டப்படி அது உங்க நிலம், உங்க சொத்து. அதை வச்சுக்க மித்துக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு. இன்னும் எத்தனை யுகத்துக்குடா இப்படி ஏமாளியா இருப்பீங்க? வாங்கடா, நான் பட்டா வாங்கி தரேன். என்ன இப்படி பண்ணிட்ட? என்னடா தம்பி, என்ன செய்ய எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வரீங்க? எதுக்கு கொடுத்த பட்டாவை ஜனங்க கிட்ட பிடிக்கிட்டு வர? எது, நான் பிடிங்கிட்டு வரேனா? டேய் மாசலாமணி, அந்த முத்தம்மை அவனுக்கு கொடுத்த நிலத்தை வித்து தின்னுட்டான்.
அதனால எல்லா பத்திரத்தையும் வாங்கி நம்ம வீட்டுல பத்திரமா வாங்கி நீதாடா சொன்ன. யாரு நானா வித்து தின்ன? ஏன் பெரிய மனுஷன் இருந்துட்டு போய் பேசுற? இந்த இருக்கே என் பத்திரம். கக்கனத திரும்ப திங்கிற புத்தி எனக்கு இல்ல. உனக்கு 20 ஏக்கர், எனக்கு 20 ஏக்கர். மீதி நிலத்தை ஊர் ஜனங்களுக்கு தானமா கொடுத்தலாம் நீதான் சொன்ன. நான் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறேன்னா அரசாங்கத்துக்கு கொடுத்து அப்படியே போயிடும்னு அப்பாவி ஜனங்க மேல எழுதி வச்சு இப்ப அவங்க நெஞ்சல வச்சு புடுங்கிட்டு வரியே, இதெல்லாம் மனுஷனாயா? மாசிலாமணி அவர் உங்க அண்ணன். அண்ணனா? அட சை, இந்த ஆளு கூட பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படி சொத்தை எல்லாம் பினாமி பேர்ல எழுதி வச்சு பிழைக்கிறதுக்கு ஏன் உன் பொண்டாட்டி அழகா தானே இருக்கா? அவர் மேல ஒரு கைய வச்ச நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அடிச்சே கொண்டுடுவோம். பரம்பரை பரம்பரையா உன் வீட்டை தானையா கோயிலா நினைச்சோம், உன்னை தானையா தெய்வமா கும்பிட்டோம். இப்படி கழுத்தெடுத்துட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தூ. என்னையா வேஷம் கழிச்சுன்னு பாக்குறியா? வெக்கம், மானம், சூடு, சொரணை இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட துரோகி. என்ன சொன்ன? துரோகியா? நானா துரோகி? இவன் நல்லவன், நான் கெட்டவன் ஐயா. ஆட பாவிகளா, என்ன யாரு நீங்க நம்பல? நம்ப வேண்டாயா, என்ன யாரு நீங்க நம்ப வேண்டாம். ஆனா நான் இந்த மண்ணை நம்புறவன். இந்த பூமாதேவி மேல சத்தியமா சொல்றியா? நான் இந்த மண்ணையும் உங்களை மாதிரி ஏழபால மக்களையும் நேசிச்சதை தவிர வேற எந்த துரோகமும் நான் செய்யலையா? நான் உங்களுக்கு செஞ்சது துரோகம்னா நான் செத்தா கூட கொல்லி போறதுக்கு எனக்கு பிள்ளை இருக்க மாட்டான். இவன் எனக்கு செஞ்சது துரோகம்னா இவன் செத்தா கூட கொல்லி போறதுக்கு இவனுக்கு பிள்ளை இருக்க மாட்டான். அப்ப தெரிஞ்சுக்கியா யாரு நல்லவனு? உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ உன் பக்கத்து நியாயத்தை சொல்ற, சித்தப்ப அந்த ஆளு பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் ஒரு நியாயத்தை சொல்றான். அப்போ என் புருஷன் துரோகியாடா? நான் வக்கீல், நீ சொல்றத மட்டும் வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. என் புருஷன் விதைச்ச விதையில கூட பதர் இருந்தது இல்லடா. நீ அவருக்கு பதரா வந்து பிறந்திருக்கே. உங்க 2 பேருக்கும் பாலோட சேர்த்து பகையை தரடா ஊட்டி வளர்த்த. உனக்கு மட்டும் எங்கடா போச்சு அந்த பகை? சொல்லுடா, சொல்லு. விடா என்ன? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லுவாங்க. அவனை பெத்த பாவத்துக்கு அவனை அடிச்சு கொல்லணும்டா. அடி அவனை. அம்மா நான் சொல்றது கேளுங்க. பெத்த தாய் நான் சொல்றேன், அடி அவனை. அடி. எதுக்கு இந்த அப்பாவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அப்பாவை துரோகிங்கறா. செத்து போற உங்க அப்பாவோட சபதம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ என் புருஷனும் என் தாலி எனக்கு அவ்வளவு முக்கியங்க. உங்க அண்ணன் கோவக்காரரு, எதுக்கு எடுத்தாலும் அருவாளை தூக்குறாரு. எப்போ என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குன்னு இந்த பையன் கால்ல விழுந்து கதறி அழுத. அவன் வெற்றானா இல்ல நாங்க வெற்றமானு பொறுத்திருந்துதான் பாப்போமே. என்னப்பா நீ உங்க அண்ணன மாதிரியே புரியாம பேசுற. அவன் வெட்டிட்டான்னு வை, அதுக்கப்புறம் அவனுக்கு 1000 தண்டனை கொடுத்தாலும் என் புருஷன் கிடைப்பாரா? அவன் பயமுறுத்துறதாவே இருக்கட்டும், என் பயம் பைத்தியக்காரத்தனமாவே இருக்கட்டும். ஆனா என் புருஷனுக்கு எந்த ஆபத்து வராம நீதான் காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். வேறனா இருந்தா குத்தி கொல்லலாம், ஆனா அவன் துரோகிங்க. கூட இருந்தே கொல்லணும்னுதான் என் குழந்தை அவ்வளவு வேதனையை தாங்கிக்கிட்டு அவன் குடும்பத்தோட உறவு வச்சிருக்காரு. அது தப்பு. அடிச்சு கொல்றதுதான் உங்க முடிவுன்னா முதல்ல என்ன அடிச்சு கொல்லுங்க.